ஹலோ கைஸ், நம்ம பார்க்குற டாபிக் டைப்ஸ் ஆஃப் பர்சன் ஆனால் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டி கீழே வந்து யாரெல்லாம் பர்சன் சொல்லுவாங்க, யாரெல்லாம் ஒரு நபர்கள் சொல்லி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ். ஸோ இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா தனி நபர் நம்ம சொல்லலாம் தமிழில். ஸோ நேச்சுரல் பர்சன் ஹூ கன்சிடர்ஸ் டாக்ஸபிள் பர்சன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். ஜிஎஸ்டி ஆக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நபர் வந்து டாக்ஸபிள் பர்சனாக கருதப்படுறன்னு சொல்கிறாங்க. அது எதனால் அவர் கருதப்படுறாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ராஜேஷ்குமார் பார்த்தீங்கன்னா ஃப்ரீலான்சர் கிராஃபிக் டிசைனர் ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் இண்டிவிஜுவல் ப்ரொவைடிங் டிசைன் சர்வீஸ். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறாரு, அவர் வந்து ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டிவிஜுவல்ஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. பேசிக்காக ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணுறவங்க அவங்க தனிப்பட்ட அவங்களோட ஸ்கில் வச்சு ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ், பிரைவேட் ஆர் பப்ளிக். ஓகேங்களா. பிரைவேட் கம்பெனிஸ் பப்ளிக் கம்பெனிஸ் சரி, போத் பிரைவேட் அண்ட் பப்ளிக் கம்பெனிஸ் ஃபால் அண்டர் த ப்ரிவ்யூ ஆஃப் டாக்ஸபிள் பர்சன் டிஃபைன் பை ஜிஎஸ்டி ஆக்ட். ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டும் பிரைவேட்டும் இது எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஜிஎஸ்டி பே பண்ணி தான் ஆகணும்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி பிரைவேட் லிமிடெட் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனி இஸ் ரிஜிஸ்டர்ட் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. அதாவது அவங்க பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சொல்லி ஜிஎஸ்டி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஜிஎஸ்டி பே பண்ணி தான் கட்டி தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி. ஓகேங்களா. ஸோ நம்ம தமிழ் வந்து இந்து கூட்டு குடும்பம்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்யூஎஃப்சி ரெகனைஸ்டு ஆஸ் டாக்ஸபிள் என்டிட்டிஸ். பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸபிள் என்டிட்டி சொல்கிறாங்க, ஒரு நிறுவனம் சொல்கிறாங்க, ஒரு டாக்ஸ் கேட்டகரி நிறுவனம் அண்டர் ஜிஎஸ்டி லா கீழே. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஷர்மா ஹெச்யூஎஃப். ஓகேங்களா. ஷர்மா ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி கம்பேரிசன் மெம்பர் ஆஃப் ஷர்மா ஃபேமிலி டூயிங் இஸ் பிஸ்னஸ் டுகெதர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க குடும்பம் ஒன்றா சேர்ந்து அந்த பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி இவங்க பண்ணுற பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஜிஎஸ்டி பே பண்ணுவாங்க குறிப்பிட்ட காலடைவுக்குள்ள. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் தான் நமக்கு தெரியும், ஒரு 2 பேர் ஒன்றா சேர்ந்து ஆரம்பிக்கிற கம்பெனிஸுங்களேன். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் கம்பேரிசன் 2 ஆர் மோர் இண்டிவிஜுவல்ஸ் ஹூ கேரி த பிஸ்னஸ் டுகெதர். அதாவது 2 அல்லது அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது தான் இந்த பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் சொல்கிறாங்க. கன்சிடர் டாக்ஸபிள் பர்சன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸபிள் பர்சனை கன்சிடர் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய்சட் அண்ட் அசோசியேஷன்ஸ் சொல்கிறாங்க. ஸோ லா ஃப்ரேம் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். இவங்க ஒரு லா ஃப்ரேம் ஒரு சட்ட கம்பெனி பார்த்தீங்கன்னா, அதாவது லா ஃப்ரேம் நம்ம பேசி தெரியுங்களா. ஸோ அந்த அட்வைசர் இருப்பாங்க. ஸோ லா ஃப்ரேம் மல்டிபிள் பார்ட்னர்ஸ். ஓகேங்களா. மல்டிபிள் பார்ட்னர்ஸ் இருக்காங்க. ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் எஸ் பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம். ஜிஎஸ்டி ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃப்ரேம் சொல்லிட்டு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்எல்பி ஆஃபர் லிமிடெட் தட் பார்ட்னர்ஸ் 2 பேர். ஓகேங்களா. மினிமம் இன்க்ளூடட் த லிஸ்ட் டாக்ஸபிள் பர்சன் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 2 டாக்டர் சேர்ந்து ஒன்றா ஒரு கன்சல்டன்ட் ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு கிளினிக் வச்சுருக்கா சொல்லுங்கன்னா, ஸோ அவங்களோட சொந்த அசட் வந்து இதில் பாதிக்காது. இது வந்து லிமிடெட் லைபிலிட்டி தான் அவங்களுக்கு இருக்கும் அந்த பார்ட்னர்ஷிப். ஓகேங்களா. ஸோ தான் வந்து லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப் பேசியாக சொல்லலாம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடட் இந்த taxable person GST ஆக்ட் வரும். ஓகேங்களா. ஸோ த டெக் சொல்யூஷன் எல்எல்பி டெக்னாலஜிஸ் ரிசல்ட்டிங் அ ஃபிம் வித் லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்சல்டிங் பண்ணுறாங்க. அவங்களுடைய பார்ட்னர் வந்து லிமிடெட் லைபிலிட்டியில் அந்த கம்பெனியில் இருக்கும். ஓகேங்களா. அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து லிமிடெடான லைபிலிட்டி தான் இருக்கும். இவங்களுக்கு ஒரு லைபிலிட்டி விஷயம்ஸ் பொறுப்புகள் வந்து கொஞ்சம் தான் இருக்கும், லிமிடெடாக தான் இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் இவங்க ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும்னு சொல்லலாம். ஓகேங்களா. பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா association of persons or a body of individual. ஓகேங்களா. ஸோ the category encompasses group of individuals or associations whether incorporated or not within India or outside India. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பார்த்தீங்கன்னா அசோசியேஷன்ஸ் இன்கார்பரேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. இது இந்தியாவிலையோ இல்லை இந்தியாவுக்கு வெளியோ. ஓகேங்களா. ஸோ அதாவது இந்தியாவுக்கு உட்பட்டு. ஓகேங்களா. குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் கொலாபரேட்டிங் த ப்ராஜெக்ட் ஃபார்ம்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ஆர்டிஸ்ட் வரைகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒர்க் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ப்ராஜெக்ட் ஏதோ ட்ராயிங் பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆர்டிஸ்ட்னா ட்ராயிங் பண்ணல, சிங்கிங் மாடலிட்டிஸ். ஓகேங்களா. ஸோ அது பண்ணுறதுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஒன்றா பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அசோசியேஷன் ஆஃப் பர்சன் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே. ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக அந்த ஜிஎஸ்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ரிஜிஸ்டர் பண்ணி தான் ஆக்சுவலாக பே பண்ணுறதுக்காக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஓகேங்களா. ஸோ பண்ணி தான் ஆகணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன்ஸ். ஸோ கார்பரேஷன் பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை அண்டர் சென்ட்ரல் ஆக்ட், ஸ்டேட் ஆக்ட், ப்ரொவிஷனல் ஆக்ட் ஆர் கவர்மெண்ட் கம்பெனிஸ். ஓகேங்களா. இது இந்த கார்பரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து விச் மீன்ஸ் பப்ளிக் வந்து ஷேர் ஓன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி வந்து கார்பரேஷன் சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ஆக்ட்ஸ், ஸ்டேட் ஆக்ட்ஸ், ப்ரொவிஷனல் ஆக்ட்ஸ் அண்ட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் வந்து டிஃபைன்ட் ஆஸ் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ஃபால் அண்டர் த கேட்டகரி. இந்த கேட்டகரி கீழே வருவாங்க. ஜிஎஸ்டியில் பர்சனாக வருவாங்க. ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏபிசி கார்பரேஷன் கவர்மெண்ட் ஓன்ட் என்டிட்டி எஸ்டாப்ளிஷ்ட் அண்டர் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட். அதாவது கம்பெனி ஆக்ட் கீழே ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட எல்லா கம்பெனியும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடணும், அவங்க பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. பேசி. ஓகேங்களா. இந்த கார்பரேஷன் வந்தாலும் அவங்க பண்ணி ஆகணுன்றாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாடி கார்பரேட் இன்கார்பரேட் அவுட் சைட் இந்தியா. அதாவது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஸோ ரிஃபர்ஸ் டு கார்பரேட் பாடிஸ் எஸ்டாப்ளிஷ்டு அண்டர் த லாஸ் ஆஃப் கண்ட்ரி அவுட் சைட் இந்தியா. அதாவது இந்தியாவுக்கு வெளியே இருக்க கண்ட்ரியில் வந்து அந்த கம்பெனி இருக்கும். அவங்க வந்து அந்த கண்ட்ரியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அதுக்கு ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதாவது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஒய்சட் மல்டிநேஷனல் கார்பரேஷன் இன்கார்பரேட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸில் மெயின் பிரான்ச் வச்சிருக்காங்க. விச் மீன்ஸ் அவங்க தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சிருக்காங்க, அங்கே தான் இன்கர் பண்ணியிருக்காங்க. பட் ரிஜிஸ்டர் அண்டர் த ஜிஎஸ்டி ஆக்ட்
இட்ஸ் ஆப்ரேஷன் இந்தியா, அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே இந்தியா ரிஜிஸ்டர் பண்ணி இங்கே அந்த பிஸ்னஸ் ஆப்ரேஷன் இங்கேயும் பண்ணுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி வந்து மல்டிநேஷனல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி அவங்க ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணணும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டி. ஸோ கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸை ரிஜிஸ்டர்ட் ஆனது லாஸ் ரிலேட்டட் கோஆபரேட்டிவ் சொசைட்டி, அந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டின்னு தேவைப்பட்ட லா இருக்குது, அந்த லாக்கே அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. கன்சிடர் டாக்ஸபிள் பர்சன்ஸ் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் டாக்ஸபிள் பர்சன் கன்சிடர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வீன் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஃபார்ம்டு லோக்கல் ஃபார்மர்ஸ், அதாவது வீன் ஃபார்மர்ஸ் கோஆபரேட்டிவ் சொசைட்டி ஒரு சொசைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மர்ஸால் லோக்கலில் இருக்க ஃபார்மர்ஸால் கிரியேட் பண்ணப்பட்டுச்சு. இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா கலெக்டிவ் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ், என்ன ஆக்டிவிட்டி இருந்தாலும் சரி ஓகேங்களா, களை எடுக்கிறது, நாற்று நடுறது, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை செய்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க கலெக்டிவாக பண்ணுறாங்க வச்சுங்களா. இட்ஸ் ரிஜிஸ்டர் அண்டர் த ஜிஎஸ்டி ஆக்ட், இவங்க ஜிஎஸ்டி ஆக்டே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேசிக்காக இட்ஸ் இந்த கோஆபரேட்டிவ் சொசைட்டினால அவங்க வந்து அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க பேசிக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லோக்கல் அத்தாரிட்டி. ஸோ இது மாதிரி கூட இருக்குமா லோக்கல் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா லைக் முனிசிபல் கார்பரேஷன், முனிசிபல் கவுன்சில், பஞ்சாயத் அண்ட் கிளாசிஃபைட் லோக்கல் அத்தாரிட்டிஸ் ஜிஎஸ்டி பர்பஸ். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும், இன்க்ளூட் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிட்டி ஆஃப் முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் மெட்ரோவெல் இஸ் ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் லோக்கல் அத்தாரிட்டி ரெஸ்பான்சிபிள் முனிசிபல் சர்வீஸ். முனிசிபல் சர்வீஸ் பண்ணுறாங்க எல்லாருமே ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்கிறாங்க பேசிக்காக. ஓகேங்களா. வாட் இஸ் கவர்மெண்ட். ஓகேங்களா. கவர்மெண்ட் இருந்தாலும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வந்து சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ போத் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெகக்னைஸ் ஆஸ் டாக்ஸபிள் என்டிட்டிஸ். கவர்மெண்ட்டு ஒரு கம்பெனிஸ் நடத்தினாலும் ஒரு பொருளை விற்றாலும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கீழே ரிஜிஸ்டர் பண்ணி தான் இருக்கணும். ஓகேங்களா. அது போத் சென்ட்ரலாக இருந்தாலும் சரி ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி. ஓகேங்களா. ஸோ த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் கவர்மெண்ட் ஸ்டேட் எக்ஸஸ் ஸ்டேட் தமிழ்நாடு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் தமிழ்நாடு ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஆக்டிவிஸ், வந்து ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஆக்டிவிஸ் வந்து கவர்மெண்ட்டே பண்ணாலும் அவங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணணும்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொசைட்டி. ஸோ சொசைட்டி பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா என்டிட்டிஸ் டிஃபைன் அண்டர் சொசைட்டிஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட் 1860. ஓகேங்களா. கன்சிடர்டு இன் அஸ் அ டாக்ஸபிள் பர்சன்ஸ், அதாவது இந்த சொசைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ் தான் கன்சிடர் பண்ணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஷைன் வெல்ஃபேர் சொசைட்டி நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் ஒர்க்கிங் ஃபார் சோஷியல் கேசஸ் விச் ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஆஸ் அ சொசைட்டி, அதாவது ஜிஎஸ்டி ஆக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொசைட்டியாக ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க சொல்கிறாங்க. வாட் ஏன்னா அவங்க வந்து என்ன தான் நான் ப்ராஃபிட்டாக இருந்தாலும் அவங்க பண்ணி தான் ஆகணும்னு சொல்கிறாங்க பேசி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ட்ரஸ்ட். ஸோ ட்ரஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு விஷயத்தை சப்போர்ட் பண்ண மாதிரி இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஃபார் வேரியஸ் பர்பஸஸ் வித்தின் த ஸ்கோப் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வேரியஸ் பர்பஸ்க்காக ட்ரஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வித்தின் த ஸ்கோப் ஆஃப் டாக்ஸபிள் பர்சன், இந்த டாக்ஸபிள் பர்சன் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி லா ஃபார் ஜிஎஸ்டி லா கீழே அவங்க வந்து இவங்களும் ஒரு பர்சனாக இருக்கான்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹோப் ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் எஸ்டாப்ளிஷ்டு சப்போர்ட் எஜுகேஷன் அன்ப்ரிவிலேஜ்டு சில்ட்ரன்ஸ், அதாவது ஹோப் ஃபவுண்டேஷன்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில்ட்ரன் எஜுகேஷன் சப்போர்ட் பண்ணுறது, அதாவது அன்ப்ரிவிலேஜ் ஒரு எந்த ஒரு வசதியில் அது குழந்தைங்க படிக்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஆக்டியாக ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பேசிக்காக நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன். ஸோ ஆர்டிஃபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன் பார்த்தீங்கன்னா என்டிட்டி தட் டு நாட் ஃபால் இன்டு எனி அபவ் கேட்டகரிஸ். இப்போ நம்ம சொன்ன எதுலையுமே அவங்க வந்து கேட்டகரியில் உள்ள அடங்கலன்னு பார்த்தீங்கன்னா பட் ரெகக்னைஸ்டு இன் ஜெரிடிக்கல் பர்சன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சட்டப்பூர்வமான நம்பரெல்லாம் தெரியுது அது கருதப்பட்டாங்கன்னா ஃபார் டாக்ஸேஷன் பர்ஸ் ஒரு டேக்ஸ் கட்டுறதுக்காக அவங்க வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, அவங்களும் வந்து ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ண சொல்கிறாங்க. மேலே இருக்க எந்த பாயிண்ட்லையும் இல்லைனாலும் அவங்க வந்து ஒரு சட்டப்பூர்வமாக டேக்ஸ் கட்ட நபராக இருந்தாங்கன்னா ஒரு நிறுவனத்துக்கு சார்ந்தோ இல்லை ஒரு தனிப்பட்ட ஒரு வேறு எந்த விஷயத்தை சார்ந்திருந்தாங்கன்னா அவங்கள ஜிஎஸ்டி ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் எஸ்டேட் ப்ரைவேட் லிமிடெட் ஒரு எஸ்டேட் கம்பெனி இருக்காங்க. ஃபிக்ஷனல் என்டிட்டி கிரியேட்டிவ் மேனேஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி மேனேஜ் பண்ணுறதுக்காக ஒரு மல்டிபிள் ஓனர் இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஆள் மேனேஜ் பண்ணுறதுக்காக பிஹால் ஆஃப் மல்டிபிள் ஓனர்ஸ் ரிஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டி ஆக்ட் ஆஸ் ஆர்டிஃபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன் தான் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணுன்றாங்க ஜிஎஸ்டி ஆக்ட். ஓகேங்களா. அதாவது ஒரு 100 ஹவுஸ் ஒரு 100 லேண்ட் ஓனர்ஸ் இருக்காங்க. அந்த 100 லேண்ட் ஓனர்ஸ் ஒரு ரெப்ரஸன்டேட்டிவாக ஒருத்தர் இருக்கார் ஆர்டிஃபிஷியல் ஜெரிடிக்கல் பர்சன். அவர் வந்து அந்த லேண்டை விற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் விற்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஜிஎஸ்டி ஆக்டியில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஒரு ஆக்டிவிட்டியாக பண்ண முடியும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதை உங்களுடைய பெறுவது உங்கள் பாலா.